ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி எஸ்எஸ் இடத்த பார்த்து கண்டுபிடிக்க முடியுதா? சரி, அட்லீஸ்ட் போர்டை பாருங்கள், முடியுதான்னு பாருங்கள். சரி, நானே சொல்லிடுறேன். நான் மும்பைக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நேற்று நைட்டே வந்தாச்சு நான். ஸோ பிகாஸ் ஆஃப் சம் ஹெல்த் இஷ்யூஸ் என்னால் ட்ராவலிங் எடுக்க முடியல. ஸோ நான் இருக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுவாங்கிற ஏரியாவில் தான் இருக்கேன். ஸோ அங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்? காந்தி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ டி நகர் மாதிரி ஒரு ஏரியா அது. ஸோ அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கே ஒரு இஃப்தாரி பார்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவை போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்த அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸோ வந்தவொடனே மும்பையில் நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் பேக்லாம் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மாஹிம்க்கு வந்துட்டேன். பிகாஸ் மாஹிம் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்கான ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எக் ரோட்டியும் சிக்கன் ரோலும் ஆர்டர் போட்டேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கே சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் தான். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சீக் கபாப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. பார்த்தா அவங்களுக்கே தெரியும். நீங்கள் சப்போஸ் மும்பை வந்தீங்கன்னா மாஹிமோட ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு. இது ஒரு கடை மட்டும் இல்லை, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஃபுட்கான ஷாப்ஸ். அண்ட் மாஹிம்னாலே மெயினாக தர்கா தான். அதனால தான் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நிறைய இருக்குது. ஸோ முஸ்லீம் பேஸ் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அண்டு அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி ஆனியனை வச்சு க்ரீன் சட்னியோட சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அப்படியே வேறு லெவலில் மெல்ட் ஆகுது வாயில். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வந்தால். ஸோ வெரி வெரி குட் மார்னிங் கைஸ். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டே இன் மும்பை. ஸோ ஏஞ்சதே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான். பிகாஸ் செம்ம டயர்டு. நேற்று சாப்பிட்டு தூங்கினதில் செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா பையன் ஷஹானை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர தான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க அவனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பையன் ஸ்கூல் போகும்போது அழுதுகிட்டே போனான் மார்னிங். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நான் இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ வாங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். ஸ்கூல் போகும்போது நல்லா அழுதுகிட்டே வந்தேன். இப்போ பார்த்தீங்களா சிரிப்பை. ஸோ இவன் மட்டும் இல்லை, இவனோட தம்பி ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனையும் நான் சேர்த்து காட்டுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், நம்ம காந்தி மார்க்கெட்டுக்காக கிளம்பியாச்சு. ஸோ இந்த ரோட்டுக்கு பேர் என்னன்னா 90 ஃபீட் ரோடு தாராவின்னு சொல்லுவாங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் பை ட்ரெயின் போனோன்னா கிங் சர்க்கிள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் காந்தி மார்க்கெட்டுக்கு ஈஸியாக போகலாம். ஸோ நம்ம காந்தி மார்க்கெட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ பைக்கை நிறுத்திட்டு நம்ம உள்ளே போகலாம். சரிங்களா? அண்டு நானும் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வரது. எனக்கும் எப்படி இருக்கும்னு தெரியாது. உள்ளே போனால் தான் புரியும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாங்க ஸ்டார்ட்டு. So let's start the Gandhi Market vlog. भैया हैंड बैग सब क्या रेट में है? सब अलग 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 है. मतलब ये कितना है? 200. तो हाईएस्ट प्राइस कितना है तुम्हारे पास? 400 तक. पैंट सब कितना है इधर? क्या साइज? 350 से स्टार्ट है. 350 से स्टार्ट है. क्या पैंट? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்குன்னு நான் வாலெட் எப்போவுமே வாங்கவே மாட்டேன். பிகாஸ் அது எனக்கு சூட் ஆகாத மாதிரியே இருக்கும். எப்போவுமே சிஸ்டர் தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் எனக்கு. ஸோ ரொம்ப நாளாகவே வாங்கி கொடுக்கல அவங்க. ஸோ இந்த வாட்டி நானே கேட்டேன், இந்த மாதிரி ஒரு வாலெட் வாங்கி கொடு அப்படின்னு. ஸோ அதுக்கான செலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு. ப்ரௌனாக பிளாக்கான்னு தேடும்போது எனக்கு பிளாக் தான் பிடிக்கும். ஸோ பிளாக் எடுத்துட்டோம். ஸோ இங்கே பேபிஸ்க்கான ட்ரெஸ்ஸுகள் இருக்குது. 250 टॉप और ये जीन्स 250 से टॉप स्टार्ट है. 300 350 कैसा डजन है? 100 रुपये का सेट है भाई. कोई भी लो. ये देखो पूरा सेट बनता है सब. ஹைடா குட்டி பையா. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ லேடிஸ் வந்தால் ஒரு பர்ஃபெக்ட் செலெக்ஷன் பண்ணிட்டு போகலாம். அண்ட் அதே போல் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் பார்கெயின் பண்ண முடியாது. பிகாஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். ஸோ அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்க முடியும். भाई जूस कितने का है? 10 रुपये. 20 रुपये. अरे फेस दिखाओ. अरे गिरा रहा है. ये मुच्छी आ गई तेरे को. चलो चलो तो अलग अलग मतलब स्टार्टिंग क्या है? 150 से स्टार्ट. அண்ட் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான கிளாஸி பேங்கிள்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்க்கான கடலே இருக்குது இங்கே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பேங்கிள்ஸும் இருக்குது. எல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது.
அண்ட் குவாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் பார்கெயின் பண்ணி நீங்கள் வாங்க முடியும். ஸோ அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், அப்படியே அங்கே ஏற்றி 1800, 1500, 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இயரிங்ஸ் சொல்ல போனால் கணக்கே இல்லாத டிசைன்ஸில் இருக்குது. அண்ட் பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா சாண்டல்ஸ் அப்படி இப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, லேடிஸ்க்கு கரெக்டாக யூஸ் ஆக போகுது. பட் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இங்கே வந்து நான் இதை பற்றிலாம் நான் பேசுவேன்னு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உள்ளே போக போக தான் தெரியுது ப்ரைடலுக்கான ஷாப்ஸ் நிறைய இருக்குது. साइडर भी है 1500 से लगाकर स्टार्टिंग है अपने पास। ओके, लास्ट प्राइस कौन सा है तुम्हारा? 5,500। ईद के लिए बहुत मस्त आइटम आएंगे। ये हमारे को सेल लगी है 1250 स्टार्टिंग प्राइस से और बेस्ट प्राइस कौन सा है? सस्ता 500 रुपये से स्टार्ट है, 4000 तक का आइटम है। स्पेशल आइटम डेमन वाले 1000 का आएगा। देखो वैरायटी 1000 रुपये का ये आएगा। 1000 का है। 1500 है। ओके ऑफर है 1000 रुपये। ओके जरूर, वैरायटी ये सब 1000 की रेंज में आएंगे। ठीक है। चीज मस्त कपड़ा अच्छा आएगा, बेस्ट क्वालिटी सब 1000 की रेंज में आएंगे। और 4000 5000 का बता बता देता आपको अंदर वो भी। ये वाला आएगा 650 रुपये, टॉप है 650 रुपये। 650। ये रेडीमेड है सब, 1250 के रेंज में आएगा। 1250 ऊपर लगेले नीचे लगेले 1250 पीसेस है, सब महंगे पीसेस है। 8000 11000 के पीसेस है। आपको इस सेल में आ जाएंगे 3500 में, कोई भी लो। रेट फिक्स रहेगा 3500 पूरे डायमंड वर्क है, कपड़ा मस्त आएगा, कोई देगा नहीं। इसके फ्रंट वर्क है, बैक में वर्क आएगा। 3500 के रेंज में आएगा। वैराइटीज मस्त है, कपड़ा अच्छा है। 3500 कोई देगा नहीं। 18000 का पीसेस है। ये वाला देख लो, अब ट्यून अप है, पर्स के साथ में 3500 में आएगा। अच्छा, डिजाइनर पीसेस ये सब है। ये नॉवल्टी आइटम है, 11 12 हजार के पीसेस है। 3800 में आएगा। अच्छा, ये सब फंक्शन कलेक्शन है। फंक्शन कलेक्शन और फ्रंट बैक वर्क है, वेलवेट है, डिजाइनर पीसेस, ओकेशन वेयर है। इधर देखो वैरायटी, आज उधर आ जाओ। ये कितना बताए? ये सब 3500। 3500। मैडम चप्पल निकाल, सब कोई भी ले लो। 3800 के रेंज में आएगा। गराड़े हैं, शरारे हैं, गाउन्स है, 3500 के रेंज में आएंगे। जैकेट सेपरेट जैकेट आएगा, जैकेट के साथ 3500 आएगा। 11000 का पीस है। ओके, आपको हम 3500 में दे रहे हैं। इसके आगे क्या देवे, ये बॉल में कोई देगा नहीं। नहीं सपोज ये और पूरे डायमंड है, सब हैवी है। हाँ हाँ, और सब डायमंड वर्क है, पूरा जरदोसी वर्क है, सब जरदोसी वर्क आएगा। ओके, काम देख के लो। ये बॉल में कोई माइका लाल देगा नहीं। शोम लेडीज सर, ये हमारा कार्ड है। लेडीज भैया। जी हाँ जी, ओके जरूर। गेट से एंट्री करोगे हमारी शॉप आएगी। ओके भैया, थैंक यू। और हमारे पास इसको देखा ना, हमारे पास स्टॉक रेडी रहता है हमेशा। ओके ओके, हर एक कलेक्शन है आपके हाँ, पास। सब हैवी कलेक्शन। ओके जरूर, थैंक यू। हाँ, बाय बाय। चलो शान हाथ दो, देख के आओ, गिरेंगे। बुढ़े का कॉटन से कैसे ये ब्लेजर्स क्या रेट में आता है? अलग अलग है, 2500 3000। अच्छा, स्टार्टिंग प्राइस से और एंडिंग प्राइस से 2500। ओके, का साइज चाहिए? एक बताओ ना। तो ये 2500 का है। सेल फिक्स रेट, तो ये लास्ट रेट है? एकदम फिक्स रेट, कोई सर फिक्स रेट है। ओके, 5,500 5,500। 3 पीस। ब्राइडल ही है ना पूरा, साइडर से ब्राइडर से। இங்கே ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்களா, இவ்வளோ சின்ன ஸ்பேஸில் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டு டோர்லாம் இல்லாமல் நல்லா இருக்கு பார்க்க. பட் இன்னும் போக போக இன்னும் நிறைய இருக்கு உள்ள, கடல் மாதிரி. ஆக்சுவலாக நான் நினச்சி பார்க்கல உள்ள இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கும்னு. ஏன்னா உள்ளே போக போக இன்னொரு சந்தாக போகுது. பட் எப்போ முடியும்னு தெரில. இப்போ வெளியே போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே போகலாம் நம்ம. அண்ட் நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரம்ஜான் மாதத்தில் மிடில் தான் போனேன். பட் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ரம்ஜான் ஷாப்பிங் அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க போல், நிறைய ரஷ்ஷாக இருக்குது. அண்ட் நீங்கள் ரோட் சைடு வந்தாலே உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிரபான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ எங்கள் வீட்டை சாண்ட்விச்சஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதை மீறி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் இன்னும் நிறைய தமிழியன்ஸ் சவுத் இண்டியன் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், அதை காட்டுறேன் நான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடை இருந்து கூட இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடை கிடைக்காம காசு இல்லாமல் கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் டஃப்புன்னு தான் நினைக்கிறேன் இப்படிலாம் கடை போகிறதில்ல.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளே இருக்க வேண்டிய கடை, பட் வெளியே இருக்குது. ஏதோ நல்லா இருந்தால் சரி தான். அண்ட் காய்ஸ், நான் சொன்னேன்ல சவுத் இந்தியன் ஹோட்டல்லாம் இருக்கும்னு. ஸோ அங்கே பாருங்கள், மத்ராஸ் டாக்கீஸ். ஸோ இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இது வந்து டீக்கான செக்ஷன். இதுதான் நம்ம இட்லி, வடை, தோசைலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மெனுவை பார்த்தீங்கன்னா ரவா தோசை அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீரியஸாக. இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் வந்து தமிழியன்ஸ், அதாவது சவுத் இண்டியன் ஏதாச்சும் பார்த்தா இல்லை சவுத் இண்டியன் பீப்புளை மீட் பண்ணாலே ஒரு சந்தோஷம் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் செக்ஷன். இது ஒரு நல்ல பிராண்டு. நீங்கள் மும்பை வந்தால் இந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் அதே மாதிரி ஐயப்பன் இட்லி. ஸோ ஜஸ்ட் அதை விட ஒரு 4 கடையை தள்ளி பக்கத்தில். टी कॉफ़ी कितने का है? टी कितने का है? टी 25, कॉफी 30। टी 25, कॉफ़ी 30। चाय 10। अच्छा, ये वाला चाय 10। हाँ, अच्छा, क्यों 25 क्यों? नहीं, फुल चाय है ना, बाकी अच्छा अच्छा, ओके। आपके पास वुडन कोम है क्या? वुडन कोम दिखाओ ना ज़रा, छोटा वाला। नहीं, छोटा वाला चाहिए। इससे छोटा नहीं है। जेब में रखे जैसा नहीं है? नहीं, जेंट्स का नहीं है। वुडन में जेंट्स का नहीं है, इसका लेडीज है। क्योंकि मेरे पास ऑलरेडी है ऐसा। हमारे पास लेकिन जेंट्स का नहीं है। ओ बल्ले बल्ले सरदार जी। पानी पूरी प्लेट कितने का है? 50 रुपये। வாங்க போவோம், டைம் ஆகுது, வேறு இடத்துக்கு போவோம். ஸோ காய்ஸ், நம்ம காந்தி மார்க்கெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வீட்டுக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்கோ நான் அதை பற்றி எதாவது சொல்கிறேன், சரிங்களா? ஸோ காய்ஸ், இப்போது இருக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுங்க. ஸோ இந்த பாலடஞ்ச பில்டிங் எதுன்னா அரோரா தேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு தமிழ் படமாக இருந்தாலும் மும்பையிலே ஃபஸ்ட்டு ஷோ ரிலீஸ் ஆகிறது இந்த தேட்டரில் தான். அதே மாதிரி தமிழ் படம்னாலே இந்த தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ லாக்டவுன் டைமில் ஏதோ ஃபண்ட் இல்லாமல் லாக் ஆனது தான், அதுக்கப்புறம் ஓப்பனே ஆகலையாம். மாட்டுங்கா ஏரியானாலே ஒரு சவுத் இண்டியன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஏரியா தான். ஸோ ஸ்பெஷல்லி அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோவில்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஐ மீன் ஒரே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டெம்பிள்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்னும் போக போக நிறைய கோவில் வரும், நான் காட்டுறேன். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த ஒரு கோவில் இருக்குது, இன்னும் நிறைய கோவில்கள் இருக்குது, நான் காட்டுறேன். ஸ்ட்ரீட் ரொம்ப செம்மையாக இருக்குல்ல? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ராமாஸ்ரயா இருக்குல்ல, ஸோ இதுவும் ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே மும்பை வந்தால் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்டு இதுதாங்க மாட்டுங்காவில் இருக்க பூ மார்க்கெட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாட்ஃபார்ம்லேயே கடையை போட்டிருக்காங்க. ஸோ தனியாக மார்க்கெட்லாம் இல்லை, அப்படியே அந்த அந்த தெரு முனையில் அப்படியே ஃபுல்லாக பிளாட்ஃபார்மில் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இவங்களை நல்லா ஒரு இடத்த வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். பாவம், இது எப்போ வேணால் அவங்க தூக்குவாங்க தேவையில்லாத டைமில். ஸோ அது வரைக்கும் சம்பாரிச்சா தான் உண்டு. இங்கே பூச்செடியும் இருக்குது பாருங்கள். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு செடி வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு அப்படின்னு. மேபி நான் தமிழ்நாட்டுக்கு போய் தான் வாங்கணும். அண்ட் கல்யாண் உள்ளே போயிட்டு கோல்டு வாங்கலான்னு பார்த்தா அவ்வளோ காசு இல்லை ஜி நம்மகிட்ட. இனிமேல் சம்பாரிச்சா தான் உண்டு. ஸோ நான் சொன்னல கோயில்கள் வரும்னு. ஸோ இது 2வது கோயிலாக. இப்போ போக போக பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் கோயில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது 3வது கோயில். ஸோ ஸ்பெஷலாக எனக்கு கோயில் பேர் தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபேமஸ் மணி கெஃபே. மும்பையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சவுத் இண்டியன் ஃபேமஸான பிராண்டு. ஸோ இங்கே மும்பை வந்தால் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு க்ளீன் அண்ட் நீட்டாக ஸ்பெஷலாக இருக்கும் இவங்களோட ஃபுட்டு, சரிங்களா? வந்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரவா தோசை அப்படி இப்படின்னு பீஸா தோசை கூட இருக்குது. நான் கேள்விப்பட்டதில்லை, பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் பீஸா தோசை. எவ்வளோ பக்காவான அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்காக ஆர்டர்ஸும் பண்ணி தராங்க. எல்லாமே A to Z ஃபுல்லாகவே இருக்குது இவங்ககிட்ட. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க். எங்கள் அக்கா பசங்க 2 பேருமே ப்ளே பண்ணுற பார்க் தான் இது. ஸோ நீங்களும் பாருங்கள்.
चल 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 उसको लग रहा है छोड़ के जा रहे हो। शेजू दी दी சந்தோஷத்தை பார்த்தீங்களா? ஸோ இவர் தான் ஷாருக் பாய். இவர் தான் எனக்கு மும்பையில் ஃபுல்லாக கைடு. என் அக்காவோட ஹஸ்பண்ட் தான். ஸோ இவர் தான் எல்லாமே சொல்லுவார், எங்கெங்கே இது இருக்கும் போய் பாரு அப்படின்னு, வீடியோஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இவர்கிட்ட தான் கேட்டேன் இந்த பார்க் பேர் என்னன்னு. சமோசா கார்டுன்னு சொன்னார். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. சரி ஷேப்பை பாருன்னு சொன்னோடனே நான் பார்த்தேன். கரெக்டாக அந்த ஷேப் சமோசா மாதிரியே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது ஓகே பார்க் நேமே சமோசா பார்க் அப்படின்னு. பப்ளிக் வச்ச நேமாக இருக்கும். चान हाय बोल. क्या नाय बोलो हाय. अच्छा ले तेरा आते गोद में बैठ जा जरा। ले साइबू शान इधर ला, मैं तुमको खोल के देता हूँ। बेटा साइजू जी सड़को छोड़को वो करता देखो. शेजू ले साइजू तेरा जूस किधर है? शान साइजू पिएगा नहीं, तू पी लेना ना इसका बाकी का। अच्छा तुम्हारा दूध पी पी पीते रही हो. चलो हाँ बोलो कैसा आते मस्त है. शेजू किधर जाता? आ आ आ आ சின்னவனுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்குள்ளே இருந்து இப்போ வெளியே வந்தவொடனே செம்மையாக விளையாடுற மாதிரி. किधर जाती पापा ये? शेजू डक में बैठा है. दुई दुई आ आ चलो बस चल आजा आजा अभी फास्ट. अरे बाप रे. बस और भी बस. चक्कर नहीं आता पापा को? ஸோ வாய்ஸ் நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4வது கோயில். அண்ட் இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா மசூதி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆப்போசிட்டில் இருந்தால் அது ஒரு பாண்டிங் மாதிரி தெரியுது ஹிந்து முஸ்லீமுக்கு இல்லை. எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் நேம் வந்து இந்தியன் ஜிம்கானான்னு சொல்லுவாங்க. ஸோ ஷாருக் பாய் தான் சொன்னார், வா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் மீட் பண்ணு அப்படின்னு. சரி மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாருமே தமிழியன்ஸ்ன்னு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மீட் பண்ணதில். நீங்களே கேளுங்கண்ணா. आनंद मार्ग देखो चॉकलेट दे रहा तो नहीं ले रहा. இந்த ஃபாரின் சாக்லேட் நல்லதானே. கேக்கிட்டு வாங்குறீங்களா? இல்ல யாரும் வந்தா கொடுக்கலாம். இவங்க நம்ம சீனியர் பிளேயர். பேர் என்ன? खत्म हो गया. कुमार भाई மை லேட்டஸ்ட் நான் தான் லேட்டஸ்டா வந்தேன். நீங்க ஆனா நான் என்ன சீனியர் ஆக்கிட்டாங்க. இல்ல வயசுல மூத்தவங்கல்ல. அதனால எங்க டீம் ஓபனர் பாய். அப்படியா? வேற லெவல் ஓபனிங் பேட்ஸ்மேனா?
அப்படியா தேங்க்ஸ் இவன் பாலா அப்படியா எங்க எங்க ட்ரை பண்றீங்க இல்ல இல்ல ட்ரை பண்றீங்க டீம் கெத்து சொல்லுவாங்க நம்ம ராஜேஷ் பாய் கீ பவுலர் ஓ வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க இவன் தலை ஃபேன் தலை ஃபேன் நம்ம எம்எல்டி காமிங் அட் எம்எஸ் ஒன் லாஸ்ட் டைம் ஓ எம்எஸ் ஒன் லாஸ்ட் டைம் ஷான் இதோ ராஜோ ஷான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழியன்ஸ் தான் இங்கே ஃபுல்லாகவே நம்ம தமிழ் திருவண்ணாமலை मैं भी उधर का ही हूँ बस मुझे तमिल ரொம்ப பேச மாட்டேன் ஏன்னா பாதிக்கு மேலே நிறைய பேர் தமிழியன்ஸ் தானே இங்கே எல்லாருமே தமிழ் நீங்கள் எந்த ஊர் நான் உங்கள் பேர் தென்காசி தென்காசி பேசு எப்படி இருக்கீங்க ஷாருக் பாயோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. காய்ஸ் இப்போ நான் வந்து ஒரு மாட்டுங்காங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே சேர்ந்து ஒரு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கேன். என்ன ப்ரிப்பரேஷன்னா இஃப்தாரிக்கான ப்ரிப்பரேஷன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டு அதர் ஸ்டேட் மகாராஷ்டிரா 20 மினிட்ஸ் டிஃபர் ஆகுது. எப்படின்னா சஹரி டைம்லேயும் இருந்தாலும் சரி இஃப்தாரி டைம்லாம் இருந்தாலும் சரி அங்கே வந்து இஃப்தாரியை வந்து அசானுக்கு முன்னாடி தான் திறப்போம். பட் இங்கே வந்து அசானுக்கு அப்புறம் தான் திறக்கிறோம். ஸோ வாங்க எப்படி இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். இன்க்ளூடிங் பிரியாணி ஃப்ரூட்ஸ் அண்ட் சம்திங் ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. போய் பார்ப்போம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையாக தர்பூசணி எடுத்து பீஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க குரூப் நேம் வந்து டிஜே பாய்ஸ். ஸோ இவங்க தான் இந்த ஈவெண்ட்டை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரம்ஜான் மாதம் ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒரு நாள் பண்ணுற மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டு. ஸோ அப்படியே கேர்ள்ஸ் பாய்ஸ் பார்க்காம எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஏரியா ஃபுல்லாக ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க இவங்க மும்பையில். அண்ட் ஒரு சைடு தர்பூசணியை வெட்டினாலும் மறு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ மொத்தமாக 6 குண்டானில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதாங்க இந்த ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து மாட்டுங்கா லேபர் கேம்ப். எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோ சின்ன பசங்களும் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த தர்பூசணி அந்த கிட்னிலாம் பாஸ் பண்ணுறது. ஸோ அவங்க தான் அந்த வேலையை பார்க்குறது. ये कलिंगड़ है, ये केला और ये खरबूजा है। खरबूजा है। ये देखो लाल है, पूरा ठेला लाल है। எவ்வளோ என்ஜாயபுளாக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நானும் சரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். लाले 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 ले उंगली काटो. ये बजना आ गया ना. ஸோ இந்த இஃப்தார் ஈவெண்ட் வந்து ரம்ஜான் மாதத்தில் ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். அதுவும் இவங்க ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ சூப்பர் இல்லை. அண்ட் அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நோன்பு திறக்கிற டைம் வந்துடும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபுல்லாக ரெடி பண்ணி இப்போ அரேஞ்ச் பண்ணுற டைம் தான். ஸோ எல்லாருமே மக்கள்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. இப்போ பாருங்களேன் நீங்களே அந்த லைட்ஸ் அந்த செட்டப்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக மென்ஸ்க்கான கூட்டம்ன்றதால லேடிஸ்க்கு ஒரு செக்ஷனே கொடுத்துறாங்க பில்டிங்குள்ளன்னு. அண்டு அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லேடிஸ் தான். அண்ட் இது நடுவில் எதுக்கு பெஞ்சு போட்டிருக்காங்கன்னா
இடம் இல்லாதவங்க நின்று நோம்பு திறக்கிற மாதிரி. ஏன்னா அவங்களெல்லாம் இடம் இல்லை, ஃபுல்லாகவே நனைஞ்சிருக்காங்க, சுத்தமாக இடம் இல்லை, நிற்கிறதுக்கே இடம் இல்லை. ஸோ டேபிள் ஒன்று அதெல்லாம் தான் நடுவில் போட்டிருக்காங்க அங்கே நோம்பு திறக்கிறதுக்காக. ஸோ நோன்பு திறக்கிற நேரமானதால் எல்லாருமே நோன்பு திறந்தாச்சு, எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி மட்டும்தான் சாப்பிட முடியல, பிகாஸ் அதுக்கான டைம் இல்லை. இப்போது இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நமாஸ் படிச்சுட்டு வந்து பிரியாணி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே நமாஸ் படிச்சுட்டு வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க பிரியாணி. ஸோ எல்லாருக்காக பிளேட்லாம் போட்டுட்டு இப்போ தான் பிரியாணி போகுதுன்னு நினைக்கிறேன். இதோ எடுத்துகிட்டு போகிறா பாருங்க. ஸோ நம்மளும் போய் உட்கார போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். மட்டன் மசாலா பிரியாணி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ காய்ஸ், மட்டன் மசாலா தனியாக, ஒயிட் ரைஸ் தனியாக, அந்த மாதிரி தான் இந்த பிரியாணி. ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த மாதிரி டேஸ்ட்டு. ஸோ நான் பீசஸ் அவ்வளோவா சாப்பிடல, பட் இருந்தாலும் டேஸ்ட்டு வேறு லெவல். மும்பையில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மசாலா பிரியாணி தான் போடுவாங்க. ஸோ ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இஃப்தார் ஈவெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு, ஸ்பெஷலி ஃபார் மீ. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரமதான் மந்த்தை இங்கே செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் திஸ் மும்பை vlog will be continued.